திருமதி கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது. கிராமத்திலும் சரி, நகரத்திலும் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எல்லா துறையிலும் ஊழல் இருக்குல்ல. நான் சொல்லிட்டே வந்தேன். இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்கல்ல. அப்படி கூடுதலா வசூல் பண்ணிட்டு இருப்பது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில கூடுதலாக வசூல் செய்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்கு. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400, 4 ஆண்டுல 22,000 கோடி டாஸ்மாக் கடையில முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? 2-3 நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சரே சொன்னார்ல, 10 ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல. நாங்க சொன்னது உண்மைதானே? இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. கிராமத்திலும் சரி, நகரத்திலும் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக இன்றைக்கு பரவலான செய்தி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அண்ணா திமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது. வந்து வேணாலும் வந்து பாருங்க.